வணக்கம் மதுவிதாவின் காற்றுவெளி. இன்றைக்கு நமது நினைவலைகள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் முக்கிய பிரமுகர், பெண்ணியவாதி, சமூக செயல்பாட்டாளர், ஆவணப்படங்களை இயக்குபவர், சொல்லிட்டே போலாம். பயணங்களை தனது வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு பெண்களுக்கு எப்படி பயணம், நீங்க போங்க, வீட்டுல இருக்காதீங்க, எல்லாத்தையும் ரசிங்கன்னு சொல்லி கொடுப்போம். இப்படி வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். நேரடியா வரலாம். வணக்கம் கீதா இளங்கோவன் அவர்களே. நம்ம சேனலுக்கு வர்றதுக்கு உங்களை ரொம்ப பெருமிதமா இருக்கு. நம்ம எழுத்துல பண்ணிருக்கிறோம், வானொலியில பண்ணிருக்கிறோம். எப்போ உங்களை வீடியோல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நேயர்கள் சார்பில் வருக வருகன்னு வரவேற்கிறேன். கீதா இளங்கோவன். நம்ம முழு முடக்கத்துல இருக்கிறப்ப உங்களோட இப்படி பேசுறது அப்படிங்கிறது ஏதோ நம்ம பக்கத்துல உட்கார்ந்து பேசுற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு. கீத்மா, இப்போ பெண்கள்னாலே வீட்டுலதான் இருக்கணும், வெளியில போக முடியாது, பயணம் அப்படிங்கிறது இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம மாத்தி மாத்தி பேசலாம். பயணத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு எல்லா விஷயங்களையும் பேசலாம். பயணம் போகலாம், அதுவும் பெண்களா போறதுல எந்த இதுவும் இல்ல அப்படிங்கிறத நீங்க இந்த சில வருடங்களாவே தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. அத நாம பேசுறாப்புல நம்ம நேயர்களுக்காகவும் பேசணும் அப்படின்னு விரும்பிதான் உங்களோட இந்த நேர்காணலை கேட்டேன். பயணம் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஆரம்ப கட்டம் என்ன, அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுல நாம வச்சுக்கலாம். அத பத்தி சொல்லுங்க கீத்துமா. இல்ல, பயணம் அப்படிங்கிறதுல வந்த எனக்கு பெரு விருப்பம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் உங்களுக்கு 99% பெண்களுக்கு வந்து பயணம் அப்படிங்கிறது ஒரு விருப்பமா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே நமக்கு வெளி அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடாதான் சுருக்கிட்டாங்க. சின்ன வயசுல நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருவோம், அதுக்கப்புறம் கடைக்கு போவோம், செய்வோம். அப்படின்னாலும் ஸ்கூலுக்கு மட்டும்தான் தனியா போவோம். மற்ற எல்லாமே வந்து கூட யாராவது துணைக்கு வருவாங்க, இல்லை அதை கொண்டு போய் விடுவாங்க, கூட்டிட்டு வருவாங்க, இப்படியே தான் இருக்கும். அப்போ தனியாக பயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கனவாவே இருந்தது. அப்போ தனியா ஒரு பேருந்து பயணம் போறதை கூட நான் ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து வாழ்க்கையில இணையரோட வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 40 வயதுல தான் நான் இந்த பயணம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூத் ஹாஸ்டல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க நிறைய ட்ரெக்கிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. என் தோழர் ஒருத்தர் சரவணன் பேர், அவர் அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து ஃபோட்டோலாம் காமிப்பாரு, போவார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், எப்படி இதெல்லாம் போறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டப்போ தான் இந்த யூத் ஹாஸ்டல் வந்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. ஸோ முதலாக 40 வயதில் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் என்னோட பயணம் அப்படிங்கிறத. அப்போ முதல் ட்ரெக்கிங் அப்படிங்கிறத வந்து நான் தனியாக தான் போனேன். தனியானா அங்கே வந்து ஒரு குரூப் இருப்பாங்க, சேஷாச்சலம் மலைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதியோட பக்கத்தில் இருக்கிற மலைத்தொடர், சரிங்களா. அப்போ யூத் ஹாஸ்டலோட கேம்ப் வந்து திருப்பதியில் இருந்தது. அப்போ நான் அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு, யூத் ஹாஸ்டல் மெம்பராக இருக்கிறதுனால அந்த கார்டு காமிச்சு அங்கே ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னா, முதல்ல புக் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து நம்மளை அங்கே தங்க வச்சு அடுத்த நாள் வந்து அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ முதல்ல வந்து நான் தனியாக தான் போனேன் அந்த ட்ரெக்கிங்க்கு. ஒரு 5 நாள் ட்ரெக்கிங் ரொம்ப நல்லா இருந்தது. அது நிலப்பரப்புலாம் பார்த்தீங்கன்னா சிலது வந்து காடு, அடர்ந்த காடாக இருக்கும், சிலது வந்து சின்ன குன்றுகளாக இருக்கும், சிலது வந்து பள்ளத்தாக்காக இருக்கும், சிலது வந்து சமவெளியாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அருவிகள் கொட்டுற அந்த இடம், 2 மலை முகடுகளுக்கு நடுவில் வந்து தண்ணி அப்படியே வந்துகிட்டு இருக்கும், சின்ன சொன்ன மாதிரி அப்படியே போகும், ஒரு பூல் மாதிரி இயற்கையிலேயே ஃபார்ம் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ராமகிருஷ்ணா வேலின்னு ஒரு இடம், அதுவும் சரி, தும்புரு வேலின்னு ஒரு இடம், இல்லை ரொம்ப வந்து எனக்கு எப்படி ஒரு பரவச நிலையை கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பயணத்தில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா, அது யாருன்னே தெரியாத ஒரு குரூப் கூட போய் பழகி அந்த மனிதர்களோட நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து அப்படி பண்றப்போ அது கொடுக்குற புத்துணர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அடுத்த பயணம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தோழிகள்லாம் என் கூட வர ஆரம்பிச்சாங்க. நம்மளும் எல்லாம் சேர்ந்து ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்தோம். இப்போ 2016 தான் நாங்கள் ஒரு 7-8 பேர் கோவா ட்ரெக்கிங் போனோம். அப்போதான் வந்து இந்த சாவித்ரிபாய் பூலே பெண் பயணக்குழு அப்படிங்கிற ஒரு பேர் வச்சோம். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய சேர்ந்து போயிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பேரோட வச்சு பெண்கள் வந்து பயணக்குழுவோட நம்ம வந்து இயங்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து அங்கதான் எடுத்தோம். ஒரு ஒரு அடர்ந்த கானகத்துல நடந்துட்டு இருந்தப்ப ஏன் நம்ம பயணக்குழுக்கு ஒரு பேர் வைக்க கூடாதுன்னு, அப்ப என் தோழர் சாலை செல்வம்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட், அவங்களோட பொண்ணு நிலான்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அந்த 12 வயசுல எங்க கூட ட்ரெக்கிங் வர்றாங்க. அப்போ அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க, ஆண்டி நம்ம சாவித்ரிபாய் பூலே இந்தியாவோட முதல் பெண்
சரி அவங்களோட இது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா இருந்தது. ஸோ அதை வச்சுதான் நாங்க அந்த பயணக்குழுவை வந்து இனிமேல் அடையாளம் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம். அதுக்கப்புறம் பெண்களா சேர்ந்து நிறைய பயணங்கள் போக ஆரம்பிச்சோம். அப்படி போகிறப்ப நமக்கு கிடைக்கிற தோழமை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம சாதாரணமா இப்படி பேசிக்கிறதுல நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பகிர்ந்துக்க கூடாதுன்றது இல்லை. ஆனா அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசுவோம், 3 மணி நேரம் பேசுவோம். ஆனா பயணம்ங்கிறது நம்ம தொடர்ந்து ஒரு 5-6 நாள் கூடவே இருக்கிறப்ப நிறைய வந்துட்டு நம்ம பேசுவோம். அப்ப பெண்கள் வந்து தோழமையோட நெருக்கமாக பகிர்ந்துக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப வந்துட்டு என்னது ரொம்ப முக்கியமான வெளியாக நான் நினைக்கிறேன். இதுல நான் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கு வந்து நம்பிக்கையா தன்னோட விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வெளி வந்து இன்னும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். தோழமை இருக்கு, பெண்கள் வந்து பேசிக்கிறாங்க, தோழர்களாக இருக்கிறாங்க, தோழியராக இருக்கிறாங்க. அப்படி இருந்துட்டாலுமே ஒரு நம்பிக்கையா எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, இல்ல எனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு வெளி வந்து இல்லை, கட்டமைக்கப்படல. தற்செயலா நாங்க பயணத்துல அதை வந்து கண்டறிஞ்சோம். இப்ப அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையில இருக்கிற சவால்களையோ இல்ல சந்தோஷங்களையோ பகிர்ந்துக்காத பெண்கள்னா ஒரு பயணம் போறப்ப ரொம்ப எளிமையா அதை வந்து சொல்றக்கூடிய ஒரு தருணங்கள் வந்து வாய்ச்சது. அப்பதான் நான் நினைச்சேன், ஒவ்வொரு பெண்ணும் பயணம் போகணும், அது பெண்களா சேர்ந்து போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட நாங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் கீதுமா. இது வந்து ஆரம்பத்துல நீங்க இயக்குனராகவும் ஆவணப்பட இயக்குனராகவும் இருந்தீங்க. அதுக்கு பிறகு அதான் 16ல இருந்து தொடர்ந்து பண்றீங்க. முதல்ல போனது தனிப்பயணம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரே டீமோட போறதுக்கும் தனியா போறதுக்கும் இல்லைன்னா ஒவ்வொரு முறை வேறு வேறு குழுவோட போறதுக்கும் அந்த இருக்கிறது எல்லா அனுபவமே ஒரே மாதிரி தான் இருக்குதா, இல்லைன்னா வெவ்வேறு விதமா இருக்குதா? இல்ல, நிச்சயமா வெவ்வேறு விதமா தான் இருக்கும். தனியா போற அனுபவம் அப்படிங்கிறது அது வேற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, நீங்களே எல்லாத்தையுமே முடிவெடுக்கணும். காலையில டிஃபன் எங்க சாப்பிடுறது, மதியம் வந்து எந்த இடத்துக்கு போறது, இல்ல போலாமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட கம்பெனியன் நீங்களா தான் இருப்பீங்க. மற்றபடி சக பயணிகள் இருப்பாங்க. ஆனா வந்து நம்மளோட ஆப்ஷனா தான் இருக்கும் அங்க தனியா போறது அப்படிங்கிறது. உங்களை முழுக்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி தான் தனியா போற பயணங்கள் இருக்கும். ஆனா குழுவோட போறது அப்படிங்கிறது ஒரு 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 கொண்டாட்டமான ஒரு மனநிலை, ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிதான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு குழுவோட போறப்போ ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். பாத்தீங்கன்னா நாங்க கோவா போனது அப்படிங்கிறது, அது வந்து ஃபர்ஸ்ட் கடற்கரையில 2 நாள் நடக்க வச்சாங்க. அதாவது கடல் வந்து அலை இப்படி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும், செருப்பு ஷூ எல்லாம் கழட்டிட சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நாங்க ரக்ஸாக் தான் போட்டுட்டு இருந்தோம். ரக்ஸாக்குங்கிறது பின்னாடி போடுற இந்த முதுகுல போடுற அந்த புதி பயிர், அதுலதான் நமக்கு 7 நாளைக்கு வேணுங்கிற ட்ரெஸ்ஸு, முக்கியமான இது அதெல்லாமே வச்சுருப்போம். அப்படி போட்டுட்டு நடக்கிறப்போ வெறுங்காலோட அந்த இது அலைகள் ஓரத்தில் அப்படி நடந்தோம். அப்போது 2 நாள் அப்படி தான் போனோம். அப்போ வந்து இந்த பீச் ஸ்போர்ட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த பேராசைலிங்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் வந்து உங்களுக்கு பேராஷூட்டை கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த போட்டில் நம்மளை உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆரம்பத்தில் நம்மளை அந்த போட்டில் அந்த பேராஷூட் கட்டியிருப்பாங்க, அதோட நம்மளை பண்ணிடுவாங்க. சரிங்களா, கூட ஒருத்தர் இருப்பாரு இந்த விண்டு டைரக்ஷன் பார்க்கறதுக்கு. இந்த போட்டு வந்து கிளம்பி கடல்ல போறப்போ பேராஷூட் அப்படியே மேலே வந்து மிதக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். அப்போ கூட வந்த தோழியர் வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து அப்போ 50-55 வயசு இருக்கும். உங்களோட வந்ததுனால தான், உங்களோடனா பெண்களோட அந்த வந்ததுனால தான் என்னால் இந்த பேராசைலிங் போக முடியுது. இதுவே நான் வந்து ஃபேமிலியோட வந்திருந்தேன்னா என்ன சொல்லுவாங்க, வேணாம் இதெல்லாம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் குழந்தைங்க சொல்லுவாங்க. என் கணவரும் வேண்டாமா இது பத்திரமா இருக்கணும், இதெல்லாம் போகக்கூடாதுப்பாரு. ஆனா நீங்களாம் சும்மா பார்த்துக்கலாம் வாங்க, நீங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூட்டு போறதுனால என்னால இதை அனுபவிக்க முடிஞ்சதுன்னாங்க. அப்போ வந்து தோழர்களோட பெண்களோட நம்ம போற பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து எந்த ஒரு கட்டுப்பாடுமே இருக்காது. சும்மா அந்த ஒரு பயம் இல்லாம ஒரு த்ரில்லிங்கான அனுபவமா இருக்கும் அப்படிங்கறத சொல்றீங்க. இது வந்து உங்களுக்கு ட்ரெக்கிங்ல அதுவே வந்து சும்மா ஒரு என்ன சொல்றது சுற்றுலா மாதிரி நம்ம போகணும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் பரம்பிக்குளம் அப்படி அந்த சைடில் போனோம். அப்போ வந்து டாப் ஸ்லிப் அதெல்லாம் போனோம். 3 நாள் போனோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அப்படிதான் விதவிதமான அனுபவங்கள் தான். அது வந்து உங்களுக்கு காட்டுக்குள்ளே போகிறது, அப்புறம் வந்து பேம்பு ராஃப்டிங்னு சொல்லுவாங்க, இந்த மூங்கில் தட்டைன்னு சொல்லிட்டு அதில் வந்து போனது, அப்புறம் யானை மேலே உட்காந்துட்டு எலிஃபென்ட் சஃபாரி இந்த காட்டை சுற்றி பார்த்தது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவங்கள். அது ட்ரெக்கிங் கிடையாது, ஆனால் காடு சார்ந்த இடங்கள்ல தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட
பெண்களுக்கான பயண அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒண்ணா குடும்பத்தோட போவாங்க, இல்ல உறவினர்களோட போவாங்க. இது எதுக்காக பெண்கள் பெரும்பாலும் போறாங்க அப்படின்னா, குடும்ப நிகழ்வுகளுக்காக போவாங்க, இல்ல வழிபாட்டு தலங்களுக்கு போவாங்க. அப்படி இல்லாம இயற்கை சார்ந்த இடங்களை வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க போறது ரொம்ப கம்மி. அதனால எங்களோட இதுல வந்து விதி என்ன அப்படின்னா, இயற்கை சார்ந்த இடங்களை அனுபவிக்கணும். இல்ல அப்போ இப்போ நீங்க சொல்றது வந்து குறிஞ்சிக்கு போயாச்சு, முல்லை நெய்தலுக்கு போயிட்டீங்க. இனி மருதமும் பாளையும் இருக்கு. அதுக்கு போயிட்டீங்களா? அத பத்தியும் சொல்லுங்க. ராஜஸ்தான் டெசர்ட் ட்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, ஆமா டிசம்பர்ல போனோம். அப்போ ம். பாலை வந்து பகல்லலாம் வெயில் கொளுத்துச்சு. நைட் எல்லாம் அவ்வளோ ஃப்ரீசிங் கோல்டா ரொம்ப குளிரா இருந்தது. அங்கேயும் போனோம். நாங்க 16 பெண்கள் கிளம்பி போயிட்டு இந்த ஜெய்சல்மர்ல தான் பேஸ் கேம்ப் போட்டிருந்தாங்க. ஸோ அங்க வந்து ஒவ்வொரு நாளும் போய் அந்த மணல் திட்டுக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அது ஒட்டின அந்த கிராமத்துல தான் தங்குறதுக்கான கூடாரங்கள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க தங்கி அந்த கிராமத்து உணவை அவங்க சமைச்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு இப்படியே நாங்க போனோம் ஒரு 7-8 நாள். ஸோ அதுவும் போயாச்சு. இல்ல அப்ப அதுல வந்து கானல் நீரை பார்த்திருப்பீங்க. அது எப்படியும் நமக்கே கூட நம்ம சாலையில கூட தெரியும். பாலைவன சோலை ஏதாவது இருந்ததா அங்க? அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சாண்ட் டியூன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காது. அது வந்து ஒரு பாலை நிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு வந்து மரம், செடி, கொடிகள்லாம் இருக்காது. கொஞ்சம் பொட்டல் வெளியா தான் இருக்கும். அதுல தான் நீங்க நடக்கணும். சோலை மாரி இருக்கிறதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பில்ல. அ வந்து அந்த சாண்ட் டியூன்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம விளையாடலாம், செய்யலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஈவினிங்ல அங்க கொண்டு போய் விடுவாங்க நம்மள. அது பக்கத்துல தான் இருக்கும். சரி பக்கத்துல இருக்கு. நீங்க இது வந்து சாம் சாண்ட் டியூன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பேர் வச்சிருப்பாங்க உங்களுக்கு. நீங்க போய் பார்த்துட்டு வாங்கம்பாங்க. அங்க போய் நம்ம விளையாடுறது, அங்கிருந்து சூரியன் மறையறத பார்க்கறது எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அ வெயில், தாகம் அப்படிங்கிற அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காதா? அத எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? பகல்ல வந்து நல்ல வெயிலா இருக்கும். வெயில்னா வந்துட்டு நீங்க அப்பல்லாம் சாண்ட் டியூன்ஸ்ல போக முடியாது. அப்பல்லாம் வெறுமனே இந்த பாலைங்கிற நிலத்துல தான் நம்ம நடக்கணும். அது சமவெளியா தான் இருக்கும். அது வந்து அப்படியே பொட்டல் வெளியா இருக்கும். ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு அப்படியே நடந்தே தான் நம்ம போக வேண்டியிருக்கும். இப்போ காலையிலேயே எங்களுக்கு வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சோடனே பேக் லஞ்சுன்னு கொடுத்துருவாங்க. அப்பவே வாட்டர் பாட்டில் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு 2 பாட்டில் ஃபில் பண்ணிக்கணும். ஸோ தண்ணிங்கிறது அவங்கவுங்க தண்ணி அவங்கவுங்க தான் செஞ்சுக்கணும். போற வழியில நம்ம குடிச்சிட்டே தான் போவோம். அப்ப தண்ணிக்கு எவ்வளவு மக்கள் படுறாங்கங்கிறது ஒண்ணு நீங்க பாலைவனத்துக்கிட்ட பார்க்கலாம். இன்னொன்னு ஹிமாலயாஸ்ல பார்க்கலாம். ஹிமாலயாஸ்ல அப்படிதான். ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்க. கஷ்டப்பட்டோம்னு அங்க மக்கள் வந்து தனிக்காக எவ்வளவு சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது நேர்ல பார்த்தோம். ஸோ அங்க வந்து 10 நாள் நம்ம வந்து நாங்க ட்ரெக்கிங் போனோம். குளிக்கவே முடியாது. 10 நாளும் குளிக்க முடியாது. ஒண்ணு ஃப்ரீசிங் கோல்டு அப்படியே ஐஸாக தான் இருக்கும். இன்னொன்னு அங்க தண்ணி வேணும்னா அந்த ஐஸ் கட்டியை சுட வச்சு தான் நமக்கு தண்ணி குடிக்கிறதுக்கே கொடுப்பாங்க. ஸோ நீங்க வந்து ஈவன் இயற்கை இது அழைப்புகளுக்கு போகணும்னா கூட எல்லாம் வெட் டிஷ்யூஸ் வச்சு தான் நீங்க யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் அதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும். அப்ப ட்ரெஸ் எல்லாம் நீங்க வந்து ஒரு 2 செட்டு தான் எடுத்துக்க முடியும். அதே தான் மாத்தி மாத்தி போட்டுக்கணும். இப்படிதான் இருக்கும். ஸோ அந்த தண்ணிங்கிறது அதோட இம்பார்ட்டன்ஸ் பாலைவனத்துல மாத்திரம் இல்ல, ஹிமாலயாஸ்லயும் நீங்க வந்து அதை பார்க்க முடியும். அவ்வளவுதான் தண்ணி கிடைக்கும். அதை வச்சுட்டு தான் நம்ம போக முடியும். ஸோ ஒரு ஒரு குழுவோட போறப்போ ஒரு ஒரு விதமான அனுபவங்கள் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ பயணம் குளிர் பிரதேசத்தையும் பார்த்தாச்சு, பாலைவன பிரதேசத்தையும் பார்த்தாச்சு. அதான் நீங்க சொல்றபடி பார்த்தா, கம்ஃபர்டபிள் ஜோன விட்டு வெளியில வந்தா தான் இந்த அற்புதமான தருணங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க. இப்போ வீட்ல இருக்கிறோம். ஒரு தடவ கூட அதான் வெளியில இங்க, அங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு, இந்த ஊருக்கு, அந்த ஊருக்கு போனது தான் நமக்கு பயணம்னு இருக்கிறப்போ, புதிதா இதே மாரி பயணம் போற பெண்கள் வந்து எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா எடுக்கணும்? இந்த உடைகள் எல்லாம் குறைவா லக்கேஜ் குறைச்சு எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான சில விஷயங்கள சொல்லுங்களேன். அதாவது நீங்க குழுவா பயணம் போறப்ப என்ன விஷயங்கள் பார்க்கணும், தனியா போறப்ப என்ன விஷயங்கள் பார்க்கணும்னு நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாங்க. எப்படி போனாலும் 2க்கு காமனான ஒரு விஷயம் நாங்க எப்படி திட்டமிடுவோம்னா, எங்க நம்ம தங்க போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து முதலே திட்டமிட்டுப்போம். அப்படியெல்லாம் வந்து தங்குற இடம் தெரியாம அப்படியே நம்ம போக முடியாது. ஏன்னா பேசிக்கான சில நெசசிட்டிஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா தான் பயணம் இனிமையானதாக இருக்கும். இல்லாட்டி ஒரு டென்ஷனை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்ப எங்க தங்க போறோம் அப்படின்னு அந்த தங்குற இடத்துக்கு பகல்ல போய் சேர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எப்பவுமே. ஏன்னா புது இடத்துக்கு போறோம். அங்கிருந்து எவ்வளவு தூரம் நம்ம கேம்ப் இருக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாம் முதல்ல ஒரு மேப் மாதிரி போட்டுட்டு இங்கிருந்து நம்ம ட்ரெயின்ல போறோம்னா அந்த ட்ரெயின் வந்து பகல் நேரத்துல அங்க போய் சேருதா, அங்கிருந்து எவ்வளவு நேரம் பயணம் போய் நம்ம கேம்புக்கு போவோம், இது எல்லாமே முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டுக்கணும்.
ஏன்னா அப்படி போனோம்னா நீங்க எல்லாத்தையுமே ரசிக்க முடியும். உங்களுக்கு வந்து சேஃப்டிங்கிறது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு முன்ஜாக்கிரதையோட நம்ம எல்லா இடத்துலயும் போலாம். அப்பதான் நம்ம ரசிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏன்னா அந்த மொழி தெரியாத ஒரு இடத்துக்கு நீங்க போறப்ப. அது ஒண்ணு. இன்னொன்னு உடைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயணத்துக்கு வசதியான உடைகள நீங்க வந்து அ எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்ப ட்ரெக்கிங் போறதா இருந்தா, நம்ம ஒரு ட்ராக் பேண்ட், ஒரு டீ ஷர்ட் அவ்வளோதான் போதும். அப்புறம் ரொம்ப கண்ண உறுத்துற மாதிரியான உடைகள்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம போற ஏரியா வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ காடுகள் நீங்க போறீங்கன்னா, அங்க மிருகங்கள் இருக்கலாம், செய்யலாம். அவங்களே சொல்லுவாங்க. ரொம்ப வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் டார்க்கா இருக்கிற கலர்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எளிமையான உடைகள், ரொம்ப கொஞ்சம் சாபரான இது, ஆனா நமக்கு வசதியாகவும் இருக்கும். நீங்க மொபிலிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி உடைகள் நம்ம எடுத்துக்கணும். இன்னொன்று இது எல்லாத்தையும் விட உடல் தகுதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பயணம் போறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சமாவது ஒரு மாசத்துக்காவது ஒரு 1/2 அன் அவர் வாக்கிங் போய் நம்ம கொஞ்சம் காலை எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுட்டு அந்த மாதிரி நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு உடற்பயிற்சி பண்ணி அப்படி போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அந்த பயணத்தை. இல்லாட்டி கொஞ்சம் தூரம் நடந்தாவே நமக்கு டயர்டா. ட்ரெக்கிங் எல்லாம் போகணும்னா அது இதை விட அதிகமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு 2 மாசத்துக்காவது நம்ம பண்ணணும். ஹிமாலயன் ட்ரெக்கிங்ஸ் எல்லாம் போனோம்னா மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி ஹை ஆல்டிடியூட்ல ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு எப்படியோ அந்த மாதிரி. ஸோ நீங்க போற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பண்ணணும். ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து உங்க உடல் தகுதி தான். முதல்ல வந்து அந்த உடல் தகுதியை நம்ம சரியா வச்சுக்கணும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி இல்ல மினிமம் ஒரு அரை மணி நேரம் டெய்லி வாக்கிங் போனீங்கன்னாவே உங்களுக்கு இப்படி வாக்கிங் போறப்போ ஒரு நல்ல ஷூஸ் போட்டுக்கோங்க. வெறுமனே செப்பலோட போகாதீங்க. ஏன்னா கால் வலிக்கும் செய்யும். நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்களுக்காக செலவு பண்றோம். நம்ம உடல் தகுதிக்காக அப்படி செலவு பண்ணணும். ஒரு ட்ராக் பேண்ட் போட்டுக்கோங்க, ஒரு டிஷர்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல நமக்கு வந்து ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். எல்லாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்களோன்னு. எத்தனை நாள் இது ஒரு வாரத்துல அவங்க சரியாயிடுவாங்க. ஸோ நம்ம இவங்க இப்படிதான் அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அப்படியே போகலாம். ஸோ அதை பண்ணணும். இன்னொன்று வந்து பயணத்தை ரசிக்கிற ஒரு மனநிலை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா போற இடத்துல வந்து உணவு நம்ம உணவு மாதிரி இருக்காது. அங்க இருக்கிற உணவை தான் நம்ம ரசிக்கணும். ஸோ ஒரு ஓப்பன்னஸோட போகணும். அங்க வந்து என்ன கிடைக்குதோ இப்போ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் போனப்போ ஒட்டக பால்ல டீ சாப்பிட்டோம். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இங்கே கிடைக்காது. பல்ல வந்து நீங்க நினைச்சாலும் கிடைக்காது. அப்படிங்கிறப்ப ஐயோ இதுல போய் டீயா அப்படின்லாம் இல்லாம அது கிடைக்குது இல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ஜாய் பண்றோம். இன்னொன்னு அங்க இருக்கிற உணவு எப்படி ரொட்டி கிடைக்கும். அப்புறம் அவங்க வந்து சுருமான ஒரு உணவு கொடுப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய வந்து நெய் ஊற்றி கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய சுகர் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அந்த உணவை வந்து ரசிச்சு நம்ம வந்து அதை வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஓப்பனஸோட அணுகினோம்னா நமக்கு பயணம் வந்து ரொம்பவே இனிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க போயிட்டு நீங்க சாம்பார் சாதம் ரச சாதம் எல்லாம் தேட்டீங்கன்னா அதை வந்து சுத்தமா நம்மளால என்ஜாய் பண்ணவே முடியாது. சரி. இப்போ அவங்க நீங்க இங்க கோவா போயிருக்கிறப்போ அந்த இதுல படகுல அவங்க அந்த பாராசூட் இதுல போறப்ப அந்த சொன்ன ஒரு அனுபவத்தை சொன்னீங்க. அது மாதிரி சில நெகிழ்வான அனுபவங்கள் 2 சொல்லுங்களேன். அப்புறம் நாம அடுத்தது போகலாம். ஏன்னா நீங்க ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஆளுமையா இருக்கிறீங்க. தொடர்ந்து பல கேள்விகள் ஒரு 4, 5 எபிசோடுக்கு பண்றாப்புல இருக்குது. அதனால இந்த அனுபவத்தை கேட்டுட்டு அடுத்ததுக்கு போலாம் நாம. அந்த நெகிழ்வான அனுபவத்தை சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நாங்க இது போயிருந்தப்போ ஃபர்ஸ்ட் ஹிமாலயன் ட்ரெக்கிங் போயிருந்தப்போ சர்பாஸ்ன்னு ஒரு இடங்க. அந்த சர்பாஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சிகரம் மாதிரி இருக்கும். அந்த சர்பாஸ் அந்த சிகரம் மாதிரி மேலே போயிட்டு அப்புறம் நம்ம இறங்கணும். அது இறங்குறது வந்து அதுதான் அந்த ட்ரெக்கிங்கோட ஒரு முக்கியமான ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம அங்கே போகிறோம். அப்போ அந்த சர்பாஸுங்கிற அந்த இடத்துக்கு அடுத்த நாள் காலையில் நாங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சு போனோம். அப்போ தான் வந்து அது பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேம்ப் நாங்கள் தங்கியிருக்கிற கேம்ப் வந்து எப்படின்னா முன்னத்த நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து இது பனிக்கட்டி அப்படியே இது ஹிமாலயன் அந்த மலைகளுக்கு நடுவில் தான் அந்த கேம்ப் இருக்குது. இப்போ பனிப்புயல் எப்போ வேணால் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கணும். முன்னத்த நாள் அங்கே இப்போ கேம்ப் போனவங்க பனிப்புயலில் எல்லாத்தையுமே அந்த கேம்ப் இது எல்லாமே பிச்சுட்டு போயிடுச்சு. கூடாரம் எல்லாமே பிச்சுட்டு போயிட்டு ஒரே இதில் அப்படியே ஃப்ரீசிக் போல உட்காந்துருக்காங்க ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. அப்படி போகிறப்ப என்ன அப்படின்னா ஒரு 3 மணிக்கு நம்ம எந்திரிச்சு நம்ம வந்து எல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு இயற்கை இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி போகணும். அப்போ அந்த 3:30 மணிக்கே எங்களுக்கு சுட சுட
அங்க உப்புமா பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இந்த கோல்டுல இவ்ளோ வந்து எதுவுமே வசதி இல்லாத இடத்துல இப்படி பண்றாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப எனக்கு நெகிழ்வா இருந்தது. அங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ட்ரெக்கிங் வர்றவங்களுக்கு உதவுறதுக்காகவே அவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னதான் அவங்க நம்ம பணம் கொடுத்து அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டா கூட அவங்க வந்து அவ்வளோ நேரத்துல எந்திரிச்சு எங்களுக்கு காலையில டீ கொடுத்து காலையில அந்த பிரேக்ஃபாஸ்ட் 3:30க்குள்ள இதெல்லாம் சாப்பிடுங்க, 4 மணிக்கு நீங்க போனாதான் 5 மணிக்கெல்லாம் சூரியன் வந்துடும், சூரியன்ல பனி உருக ஆரம்பிச்சிடும், உங்களால நடக்க முடியாது, ஸோ 4 மணிக்கு நீங்க கிளம்பணும் அப்படின்னு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. அப்புறம் அவங்க கூட்டிட்டு போனவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஷெர்பாஸ் மாதிரியான மக்கள். இப்ப பனியில நடக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்படி அப்படின்னா உங்களுக்கு மலைனா இப்படி ஸ்ட்ரெயிட்டா நீங்க ஏறிடலாம். ஆனா பனிமலைகள்ல எப்படி நடக்கணும்னா சுத்தி சுத்தி நடக்கணும், சறுக்காம இருக்கிறதுக்காக. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை பயந்தாங்க. என்னன்னா அதுல நீங்க கால் வச்சாவே சில இடத்துல வந்து ரொம்ப ஷாலோவா இருந்ததுன்னா கால் உள்ளுக்குள்ள போயிடும். எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பனியா இருக்கிறதுனால அந்த குளிர்ல கால் சில சமயம் வந்து ஃப்ராக்சர் ஆயிடும், அந்த ஹேர்லைன் ஃப்ராக்சர் அந்த மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி நிறைய வந்து இன்சிடென்ட்லாம் நடக்கும். அப்போ வந்து ஒவ்வொரு காலையும் தட்டி தட்டி அந்த கீழே வந்து இது இல்லாம தண்ணி இல்லாம மண்ணா இருக்கா அப்படின்னு பார்த்து பார்த்து வைக்க வேண்டியது. இல்ல நிறைய பேர் பயந்தப்போ இந்த மலைவாழ் மக்கள் தான் எங்களுக்கு வந்து உதவுனாங்க. அவங்க வந்து சொன்னாங்க அழகா, நீங்க வந்து பயமே படாதீங்க, ஹிமாலயன் வந்து நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு தாய் மாதிரியான இது, பார்வதி வேலைன்னு சொல்லிட்டு அங்க போனோம். அப்ப நீங்க வந்து இது வந்து ஒரு நேச்சர், ஒரு இயற்கை வந்து நமக்கு அன்னை மாதிரி உங்களை எதுவும் பண்ணாது, நீங்க வந்து சொல்ற இதை மாத்திரம் டெக்னிக்கை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷூல இப்படி குதிங்காலால வந்து நீங்க குத்துங்க, அந்த குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஸ்டெப் வைங்க, அதுக்கப்புறம் அப்படி வைங்க. அதே மாதிரி ஒருத்தர் போனாங்கன்னா அவங்க அப்படி ஒர்க் பண்றாங்கன்னா அதே இதுல அடுத்தடுத்து வச்சுட்டு போகலாம். ஸோ இங்க வந்து குழு மனப்பான்மைங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்க உங்க கூட வர்றோம், யாராவது சறுக்கி விழுந்தாலும் ஒன்றும் பிரச்சனை, ஏன்னா இருட்டுல நீங்க போறீங்க அப்படிங்கிறப்ப பனிமலையில எங்கேயாவது சறுக்கி விழுந்தா என்ன ஆகுறது அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும். இப்போ நாங்க இருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அந்த மக்களோட அன்பு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியை கொடுத்தது. அப்ப அந்த மேல அந்த உச்சிக்கு போற வரைக்கும் அவங்க வந்து கூடவே வந்தது. சில பேர் முடியாதவங்கள வந்து சில இடம்லாம் ரொம்ப கம்மியான இடமா தான் இருக்கும், ஒத்தை அடிப்பாத மாதிரி தான் மலைக்கு இருக்கிற இதெல்லாம் போகும். இப்போ பாத்தீங்கன்னா அங்க எங்கேயும் விழுந்துடாம அவங்க கை பிடிச்சி கூட்டிட்டு போனது அது எல்லாமே ரொம்ப நிகழ்ச்சியா இருக்குதுங்க. அது ஒண்ணு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாலயன் தான். அது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இந்த அளவுக்கு பனியெல்லாம் இருக்காது. ஆனா நீங்க அந்த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு உச்சியில 12,000 அடி உச்சியில ஒரு ஃபுல்லா ஒரு கார்டன் மாதிரி பூக்கள் நிறைய இருக்கும். அதுதான் அந்த வேலியை இயற்கையாவே அமைஞ்சது அங்க போய் பார்க்கறதுக்கு. இப்போ அங்க போறப்ப ஹேம்குந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஹேம்குந்த் சாஹிப்னு ஒரு சிகரம், அதுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப வந்து செங்குத்தா இருக்கும். அங்க உச்சியில வந்து ஒரு குருத்வாரா இருக்கு. அப்போ அந்த குருத்வாரால அது போற பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை. இப்போ நாங்க வந்து என்ன இந்த கோப்பேரி கழுதைன்னு சொல்லுவாங்கல்ல, மியூல்னு சொல்லிட்டு அது அப்படின்னு முடிவெடுத்தோங்க. ஆனா அது வந்து பயங்கர ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு பயணம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரண பயத்தை காட்டிட்டான் பரமான்னு சொல்லுவாங்க இல்ல, அந்த மாதிரி தான். அந்த மியூல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், 3 மியூல், அது 3 குதிரை, அதுக்கு ஒரு குட்டி பையன் தான் அதை மேய்ச்சி கூட்டிட்டு போறான். அப்போ அது வந்து இப்படி இப்படி அந்த பெண்ல முனையில போயிட்டு போயிட்டு வருமா, ரொம்ப பயம் இருந்தது. ஐயோ விழுந்துருமோன்னு, கீழே வந்து உங்களுக்கு பாதாளம் மாதிரி இருக்கு. அப்ப அந்த பையன் சொன்னான், இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது, நீங்க பயப்படாம வரலாம், நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. அது வந்து அவ்வளவு சின்ன பையன், ஒரு 9 வயசு 10 வயசு இருக்கிற பையன் அவ்வளவு தைரியம் சொல்லி, அவன் ஹிந்தியில தான் பேசலாம், எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், இல்ல இங்கிலீஷ்ல பேசலாம். அப்படி இருக்கிற பையன் அந்த தைரியம் சொல்லி அதை கூட்டிட்டு போனதுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த பையனுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ், அது அப்படியே முனைக்கி போகும், ஓடும், இவன் தட்டுவான், ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவான். பின்னாடி ஒரு குதிரை ஓடி வந்துச்சுன்னா இது பயந்துட்டு ஓடும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா இருந்ததுங்க. அப்புறம் அந்த உச்சியில இருக்கிற குருத்வாரா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அங்க போறோம்ல, சுட சுட வந்து நமக்கு சாப்பாடு, சுட சுட டீ, எப்போ வந்து இத்தனை பேருக்கு போனாலும் அவங்க சாப்பாடு போடுற அளவுக்கு எப்படி இதெல்லாம் எடுத்துட்டு போயிருப்பாங்க அங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப ஈடுபாட்டோட செஞ்சாங்க அந்த மக்கள், சீக்கிய மக்கள் பார்த்தீங்கன்னா வர்றவங்களை எல்லாருமே வந்து குளிர்ல வந்திருப்பீங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு கம்பளி கொடுத்து எல்லாரையும் உட்கார வச்சு செஞ்சு, அங்க வந்து கிளேசியர் லேக்கே ஒன்று இருக்கு பக்கத்துல. அப்போ அதை பார்த்தோம். அப்புறம் இந்த இதுல வந்து எல்லா நேரமும் சாப்பாடு, ஒரு 12
நீங்க கேக்குறப்பவே என்ன சொல்லணும்னு, அதுவும் இந்த லாக்டவுன்ல இருக்கிறப்போ இதெல்லாம் மிஸ் பண்றோமேன்னு இருக்கு. எப்ப சரியாகி மறுபடியும் நீங்க போறப்போ கூட வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பமும் இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இது போயிட்டு இருக்குதும்மா. ஆனா வேற வழி இல்லாம இன்டரப்ட் பண்ணி உங்க ஆவணப்படங்களை பத்தியும் பேசிடலாமா அப்படின்னு நினைக்கிறேன். அஃறிணைகள் நம்ம திருநம்பி திருநங்கைகளை பத்தின நம்ம லிவிங் ஸ்மைல் வித்யா அவங்கெல்லாம் இருக்கிறது. அடுத்து மாதவிடாய் இது போன்ற இந்த ஆவணப்படங்களை எடுத்துட்டு இருந்தீங்க. இத ஆவணப்படம் எடுக்கணும். அதுவும் இந்த சமூக சிந்தனையுள்ள இத கொடுக்கணும். பெண்கள் சார்பாக, திருநங்கைகள் சார்பாக இது எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது? அதோடைய ரிசல்ட்ட நானே பார்த்திருந்தேன். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்காக சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா அத நீங்க சொல்லணும்னு நான் பிரியப்படுறேன் கீதா. அக்ரிணிகள் வந்து என்னுடைய இணையர் இளங்கோவன் தான் அது பண்ணாரு. நான் கொஞ்சம் நான் அவருக்கு உதவி தான் செஞ்சேன். ஸோ அது என்னோட படைப்பு நான் சொல்ல முடியாது. அவரோட தான் அந்த ஆக்கம் எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. இது மாதவிடாய் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஆவணப்படங்கள் ஏன் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம பேசப்படணும் சமூகத்தில். பெண் சார்பான விஷயங்கள், நிறைய ஜாதியம் எவ்வளோ கொடுமையானது, எவ்வளோ வந்து அந்த சவால்களை எவ்வளோ சிக்கல் ஏற்படுத்துது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பேசணும். அப்போ பொதுவாக அந்த படங்களோட அடியோட்டமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் கண்டிப்பாக பேசப்படணும். ஆனால் அதை நம்ம பேச மாட்டேங்கிறோம். அந்த விஷயங்களை கண்டிப்பாக அதை விவாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மையக்கருத்து. இப்போ மாதவிடாய் அப்படிதான். மாதவிடாய்ங்கிற விஷயத்த நம்ம ஏன் அசிங்கமாக அருவருப்பாக வச்சிருக்கோம்? அது பெண்ணோட உடலோட நேரடியாக தொடர்புள்ள ஒரு விஷயம். இப்போ அது தொடர்பான வசதிகளை சமுதாயம் எப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்குதா அப்படின்னா இல்லை. ஸோ மாதவிடாய் அப்படிங்கிறத வந்து அதோட மைய கருத்தை என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, மென்சஸ் வெர்சஸ் சொசைட்டி, சமுதாயம் வந்து இதை எப்படி பார்க்குது, ஏன் வந்து இதை வந்து அசிங்கமானதாக பார்த்து அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம். சரி, எதுக்கு பேசணும் அப்படின்னா, பேசினாதான் அதுக்கான வசதிகளை நம்ம உருவாக்கி தர முடியும். இன்னொன்று, ஆண்களுக்கு புரிய வைக்கணும். ஆண்களுக்கான பெண்களின் படம், ஏன்னா கொள்கை வகுப்பாளர்களை இன்னைக்கும் ஆண்கள் தான் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிய வச்சாதான் அந்த வசதிகள் எல்லாம் நம்ம சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும். ஸோ இது யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை. பார்ப்பா இப்படிலாம் இருக்குது, எங்களுக்கு இந்த வசதிகள்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்கணும், இதெல்லாம் இன்னும் வந்து அட்ரஸ் பண்ணாமல் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் செய்யணும், இப்படிங்கிறது தான் அதோட கருத்தாக இருந்தது. அதுக்காக தான் பெண்கள் எல்லாமே தன்னோட அனுபவங்கள்லாம் சொன்னாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க. அது தொடர்பாக நிறைய விவாதங்கள் நடந்தது, இப்படி போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டது. அது வந்து ஒரு ஆரோக்கியமான நான் துவக்கமாக பார்க்குறேன். இன்சினரேட்டர்லாம் நிறைய இடத்துல வச்சாங்க. அப்புறம் வந்து இதை பற்றின குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வகுப்பெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க ஸ்கூலில். கவர்மெண்ட்டும் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் மூலமாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியாக நம்மளோட படமும் போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிகள் இருக்கேடி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா இப்போது குழந்தைங்க கிட்ட ஜாதிகள் பற்றி பேசுகிறேன். ஏன்னா ஜாதி கொடுமைங்கிறது இப்போவும் இந்த நவீன ஒரு நாகரிகம் நிறைந்த சமுதாயம் அப்படின்னு நம்ம சொல்கிற சமுதாயத்துலேயும் ஜாதி கொடுமைகள்ங்கிறது ரொம்ப கேவலமாக ரொம்ப மோசமானதாக இன்னைக்கு அரங்கேறிட்டு தான் இருக்குது. அப்போ இதை வந்து என் குழந்தைக்கு ஜாதினா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறது ஒரு பொறுப்பில்லாத தனமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ உங்கள் குழந்தைக்கு ஜாதினா என்னன்னு சொல்லி தரணும், அதில் பாகுபடுத்தப்படுறதையும் சொல்லி தரணும். ஸோ சமத்துவத்தை நோக்கி நம்ம போகணும்னா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். அது ஒரு உரையாடல் படமாக ஒரு சின்ன முயற்சியாக இருந்தது. அதில் முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறது உடுமலை தோழர் கௌசல்யாவோட டீனேஜ் குழந்தைகள் நடத்தும் உரையாடல் தான். அப்போ அந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு, அதாவது இந்த மாதிரி பண்ணுறோம், அந்த அக்காட்ட நீங்கள் பேசணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லியிருந்தேன் ஒழிய இந்த குழந்தைங்களுக்கு ஆணவ கொலை அப்படின்னா என்னன்னு தெரியாது. அப்போ இந்த உரையாடல் போயிட்டு இருக்கிறப்போ ஜாதினா என்னக்கா, அது எப்படி வருது அப்படின்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கேட்குறப்பதான் இந்த ஆணவ கொலையை பத்தி சொல்றாங்க. அப்போ சொல்றப்ப அந்த குழந்தைகளுக்கு இயல்பா ஏற்பட்ட அதிர்ச்சியையும் அந்த படம் வந்து பதிவு பண்ணுச்சு. ஸோ அது ரொம்ப அந்த இது நான் பாக்குறப்ப நான் அதை பார்த்தேன். கௌசி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருந்துட்டு ஒவ்வொரு கேள்வியா கேட்க கேட்க கௌசி பதில் சொல்றாப்ல அந்த ஆவணப்படம் இருந்தது, எனக்கு பார்த்த நினைவு இருக்குது. இது இது குழந்தைகளுக்கான படம் இல்லையே, பெரியவங்களுக்காகத்தானே இதை நாம செய்யணும். அப்படி இருக்கிறப்ப குழந்தைகளுக்கு ஜாதினா என்ன தெரியல அப்படின்னு சொல்றதுன்னா, அந்த குழந்தைங்க தான் பெரியவங்களாகி ஜாதி வெறியில நாம மூழ்கி போயிருக்கிறோம். அதனுடைய ரீச்ச நீங்க சொல்லுங்க. என்ன வகையில அது வந்தது, எப்படி அது ஒரு இதுக்கு போனது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க கீதம்மா. குழந்தைங்க கிட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கிறப்ப
அப்போ டீனேஜ்ல இயல்பாக ஒரு காதல் வந்து வரக்கூடிய, காதலை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் தரக்கூடிய ஒரு பருவம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கிறப்போ இப்போ ஜாதி எங்கெங்க இருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு அதோட ரொம்ப கொடுமையான ஒரு சாட்சியாக தான் கௌசி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்க ஜாதிங்கிறது இப்படித்தான் இருக்கு. அப்போ அந்த ஜாதி விஷயங்கள் வந்து நீங்க வெளிப்படையா நம்ம பேசலைன்னா இந்த மாதிரி உயிர்கள் போயிட்டே தான் இருக்கும். அப்ப இதை தடுத்து நிறுத்தணும்னா எங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற உரையாடலை வந்து அது தெரிவிச்சு. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து நம்ம அதை ஆரம்பிக்கணும். குடும்பத்துல வந்து பெற்றோர்கள் பேசணும், ஆசிரியர்கள் வந்து அதை பத்தி பேசணும், அப்புறம் பொதுவான ஒரு உரையாடல் இருக்கணும். எந்தெந்த வெளியில ஏன்னா குழந்தைங்களுக்கும் வந்து ஜாதிய பாகுபாடு வந்து பல்வேறு விதத்துல அவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அது இதுன்னு அவங்களால ரியலைஸ் பண்ண முடியலையே இல்லையா? அது எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்தந்த ஒரு காட்டப்பட்ட ஒரு தலித் குழந்தையா இருந்தா அவங்க அனுபவிக்கிறது ரொம்ப கொடுமையா இருக்கு. அதுக்கப்புறம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த குழந்தையா இருந்தா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குது. இந்த மாதிரி தான் இது போயிட்டு இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம புரிய வைக்கணும் அப்படின்னா அந்த உரையாடலை நம்ம துவங்கணும் அப்படிங்கிறது. அப்போ அது இது பண்ணப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்க கிட்ட நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து நான் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக தான் பார்க்குறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது நல்லா. ஆனா இந்த அரசியல்ல கூட நாம இந்த ஜாதி சார்ந்த ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துட்டு வர்றப்போ இதை நம்மளால சரி பண்ண முடியுமா? ஜாதி சார்ந்த ஓட்டுக்கள், வாக்குரிமைகள் அப்படின்னு. ஏன்னா யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல எப்படி இருக்குதோ அதுதான் கீழே வரைக்கும் ஜனங்களுக்கு வரணும். அந்த வகையில நாம சரி பண்ணிட முடியுமா? அந்த அந்த கோணத்திலையும் நாம இத யோசிக்கணும் இல்லையா? அதாவது ஒரு விஷயத்த வந்து 2000 வருஷமா இது இருக்கு. அப்போ ஒரே நாள்ல இல்ல ஒரே ஒரு படைப்புல நம்ம சரி பண்ண முடியுமானா நிச்சயமா முடியாது. ஆனா நம்ம அதுக்காக எதுவுமே செய்யாமே இருக்க முடியாது. நம்ம வந்து சமத்துவத்தை நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கணும். அப்ப அதுக்காக நம்ம பேசிட்டு தான் இருக்கணும். இது வந்து நான் மாத்திரம் பேசணும் பத்தாது, எல்லாருமே பேசணும். அப்ப இந்த விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு துவக்கமா தான் நான் இதை பார்க்குறேன். நீங்க வந்து பேசுங்க குழந்தைங்க கிட்ட. ஜாதினா என்ன, எவ்வளவு மோசமா இருக்கு, ஏன் இப்படி இருக்கு, கேள்வி அதுக்கு என்ன நீ செய்ய முடியும், நீயே சொல்லு. ஏன்னா நான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆவணப்படம் பார்த்தேன். அது வந்து அமெரிக்கால ஏத்தியஸ்ட் மூவ்மெண்ட்டை ஆரம்பிச்சது ஒரு பொண்ணு. அவங்க வந்து த மோஸ்ட் ஹேட்டட் விமன் இன் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பேருன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க 70களில் ஏதோ இந்த இது ஏத்தியஸ்ட் அமெரிக்கா இந்த சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தூண்டுகோலா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பையன். அவங்க பையன் வந்து அங்க வந்து ரேசிசம் ஜாஸ்தி, உங்களுக்கு கருப்பின மக்களை வந்து ரொம்ப பாகுபடுத்துறது ஜாஸ்தி. அப்ப அதை எதிர்த்து அந்த டிவில நியூஸ் வர்றப்போ அந்த அம்மா பேசுறாங்க. அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட். அப்போ அவங்க பையன் கூட உட்காந்துட்டு இருக்கான். அவன் சொல்றான், இது எத்தனை நாளைக்கு நீ இப்படியே பேசிட்டே இருப்ப, நீ என்ன செய்ய போற அப்படின்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க அம்மா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா அந்த பையன் வந்து ஒரு விஷயத்த வீட்டில் வந்து சொல்றான். சின்ன பையன், 10 வயசு பையன். என்ன சொல்றான் அப்படின்னா, என் ஸ்கூல்ல வந்து நான் வந்து ப்ரேயருக்கு வந்து என்னை பண்ண சொல்றாங்க, எனக்கு ப்ரேயர் பண்ண பிடிக்கல, ஐ எம் அ ஃப்ரீ மேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனால் என்னை கட்டாயப்படுத்தி என்னை வந்து கடவுள் கும்பிட சொல்றாங்க, எனக்கு ப்ரேயர்ல வந்து கலந்து சொல்றாங்க, எனக்கு இதை ஏற்றி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறப்போ அவங்க கேஸ் போடுறாங்க. ஸ்டேட்டையும் அந்த வழிபாட்டையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கல்வியையும் அந்த வழிபாட்டையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல வந்து நீங்க சர்ச்சை கொண்டு வராதீங்க, இந்த மாதிரி ப்ரேயர் கொண்டு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் போட்டு அது ஒரு பெரிய இது விஷயமா பேசப்படுது. அந்த காலத்துல நிறைய பேர் அவங்களை வந்து திட்டுறாங்க, ஆனா அதுல ஜெயிக்கிறாங்க. அப்ப ஜெயிக்கிறதுக்கு தூண்டுகோலா இருந்தது அந்த குழந்தை. அப்போ அப்பதான் அந்த ஏத்தியஸ்ட் சங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அப்ப முற்போக்கான ஒரு விஷயத்தை வந்து ஒரு குழந்தை வந்து எளிமையாக சொல்ல முடியும். அம்மா நீ வந்து இப்படி பேசிட்டே இருக்கிற, வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லி அதை கேட்கறப்ப அவங்களுக்கு ஸ்டக் ஆகுது. சரி, நீ வந்து உனக்கு ஒரு உரிமை இருக்கு அப்படின்னா அந்த உரிமைக்காக நான் போராடுறேன். ஸோ நம்ம குழந்தைங்க கிட்ட இருந்து ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. அது வந்து இப்போ சமீபத்தில் அந்த படம் பார்த்தேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் குழந்தைங்க கிட்ட கொண்டு போனா அவங்க அதுக்கு தர சொல்யூஷனும் அவங்க அதுக்கு கொடுக்குற அந்த இதுவும் வந்து கருத்துக்களும், அவங்க பகிர்ற கருத்துக்களும் வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியம். அதுல நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. அதாவது எல்லா இதுல இயங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு. நடனம் அப்படிங்கிறதுலயும் அப்போ அந்த
பறை இதுல நடனம் வச்சிருந்தீங்க இல்லையா? அத பத்தியும் சொல்லுங்க. அது நீங்களும் இளங்கோவன் நம்ம தோழர் இளங்கோவனும் ஆடுனது ரொம்ப நான் பார்த்தேன் அது. 1 நிமிஷமா 2 நிமிஷமா தெரியல. ஒரு உங்களுடைய விழால ஒரு நடனம், அப்புறம் பறையில ஒரு இது 2 இது பார்த்த நினைவு இருக்கு. இந்த நடனம் எப்படி, இந்த இசை எப்படி நம்முடைய விடுதலைக்கு உபயோகமா இருக்கு? அதை பத்தியும் சொல்லுங்க. இல்ல நாங்க பறை கத்துக்கிட்டோம். பறை வந்து இளங்கோவன் தோழரும் நானும் மணிமாறன் தோழர் அவர் வந்து புத்தர் கலைக்குழுன்னு சொல்லி வச்சிருக்காரு. அதுல கத்துக்கிட்டோம். 1 ஆண்டு கத்துக்கிட்டோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா அடிப்பேன்லாம் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுனால நான் வந்து கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னா பறை வந்து சமூக ரீதியாக ஒரு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களோட ஒரு இசைக்கருவியாக ஆக்கப்பட்டுருச்சு. அது அப்படி கிடையாது. ஆரம்பத்துல இருந்து இன்னொன்னு பெண்களுக்கான கருவி இல்லை அப்படின்னும் வச்சிருக்காங்க பறைய. பறை இசைக்கக்கூடாது அப்படின்னு. முக்கியமா அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பறை அடிச்சு அதாவது இறுதி ஊர்வலத்துல தான் நீங்க பறை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒதுக்குதல் வந்து அந்த இசைக்கருவி மேல இருந்தது. அப்ப பெண்கள் வந்து அதுல கலந்துக்க கூடாது, அவங்க சுடுகாடுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நீங்க உங்களுக்கு பறை கத்துக்க கூடாது அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனா நிறைய பெண்கள் வந்து அதை வந்து நான் கத்துக்கணும், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. சக்தி கலைக்குழுல அருமையா இசை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் திண்டுக்கல்ல சக்தி கலைக்குழு சிஸ்டர் சந்திரா வந்து அதுல பண்ண பங்களிப்பு ரொம்ப பெருசு. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. சக்தி குழுக்குழுன்னு நினைவுக்கு வருது. சக்தி கலைக்குழு வந்து சங்கரங்கோயில்ல பண்றப்போ நாங்க போய் அவங்களோட சேர்ந்து போயிட்டு எல்லாரும் சேர்ந்து திரும்பி வந்தோம். ராஜபாளையத்துக்கு வந்துட்டு தான் அவங்க போயிருந்தாங்க. ரொம்ப எனக்கு நீங்க அந்த பேரை சொன்ன உடனே ரொம்ப மகிழ்வா இருக்கு எனக்கு. அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரு கலைக்குழு வந்து பண்ணாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சொல்லுங்கம்மா. கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கேன். அப்ப சென்னையில நாங்க சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மணிமாறன் தோழரோட வகுப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கும் அவங்களோட வகுப்புகள். மகிழினி தோழர் வந்து பாடுவாங்க. ஈவன் மணிமாறன் தோழரே வந்து அந்த பாட்டுக்களை வந்து எழுதி அது மெட்டமைச்சு அவங்க பண்ணுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா சமூக நீதி பேசுவாங்க, அப்புறம் சமூக பங்களிப்பு பத்தி பேசுவாங்க, சமூக அவலத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களோடது வகுப்புகள். அப்ப அந்த வகுப்புல நாங்க கத்துக்கிட்டோம். இது வந்து பறைங்கிறது வந்து நம்ம விடுதலைக்கான ஒரு கருவி. இது ஒரு நல்ல ஒரு நம்மளோட இசைக்கருவி. நம்ம ஆதி காலத்துல இருந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து இசைச்ச ஒரு கருவி. இது இன்னார் தான் வாசிக்கணும், இன்னார் தான் பண்ணணும், இந்த நிகழ்ச்சிக்கு தான் பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த ஒதுக்குதலும் தேவையில்லை. அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் அதை கற்றுக்கிட்டோம். இயல்புலேயே அதுக்கு எங்களுக்கு அது மேலே இருந்த ஆர்வமும் காரணம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடனம் அது அதெல்லாம் சும்மா ஜாலிக்காக பண்றதுங்கக்கா. அதெல்லாம் வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. இன்னொன்று எனக்கு வந்து பெருசா தெரியாது டான்ஸ். ஆனா இல்ல நான் குறுக்கிடுறேன், எதுக்கு மன்னிக்கணும். எதுக்காக நான் இதை மறுபடியும் கேட்கிறேன்னா, அந்த காலத்துல நமக்கு கோலாட்டு அதாவது பெண்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், அவங்களுடைய வேலையில இருந்து விடுபட்டு வர்றதுக்கு உண்டான பாடலும் இசையும் அது எதாக இருக்கட்டும் இருந்தது. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இப்ப மறுபடியும் உள்ள வரோம். அதுக்காக தான் கேக்குறேன் நான். எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதனாலதான் கேட்டது. இங்க நடனத்தை பத்தி சொல்லுங்க முதல்ல. இணையன் வந்து இளங்கோவன் தோழர் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாரு. அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. ஸோ அவரு சொல்லி தான் நான் வந்து 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சோம். ஆட ஆரம்பிச்சோம்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன கல்ச்சுரல்ஸ். அவர் வந்து ரயில்வேல அதிகாரியா இருக்காரு. அங்க ஒர்க் பண்றப்போ ரயில்வேல நடக்கிற கலை நிகழ்ச்சியில நாங்க ஆடணும். என்னன்னா ஒரு இணையர்களாக ஒரு கணவன் மனைவியா வந்து ஒரு டான்ஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய ஒரு டேபுவா தான் வச்சிருக்காங்க. அது ஏதோ வந்து சின்ன வயசுல இருக்கிறவங்க ஆடுவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து நாங்க ஆட ஆரம்பிச்சப்போ 40+ அப்படிங்கிறப்போ இதுல என்ன இருக்கு, நம்ம ஒரு ஒரு வந்து ஒரு ஃபன் தானே, ஒரு கொண்டாட்டமாக லைஃப்பை பார்க்கலாமே அப்படின்னு. எப்படின்னா நம்ம சமுதாயத்துல வந்து சமுதாய விஷயங்கள் பேசுறோம், இல்லை ஒரு சமூக பங்களிப்பு செய்யணும், ஒரு விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா ரொம்ப சீரியஸா தான் இருக்கணுங்கிறது இல்லை. வாழ்க்கை நமக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை, அதை நல்லா நம்ம வந்து மகிழ்ச்சியா அனுபவிச்சுக்கிட்டே எல்லா விஷயங்களும் செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு காரணம். அதுக்காகத்தான் வந்து இடையில இந்த நடனங்களும் நாங்கள் ஆரம்பிச்சோம். அது சின்ன சின்னதா ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெப்பி டான்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, பெப்பி சாங்ஸ். அது மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். அதுல அவர் ரொம்ப நல்லா ஆடுவாரு. நான் ஏதோ ஒரு அவர் கூட ஆடிட்டு வருவேன், அவ்வளவுதான். நான் பார்த்து ரசிச்சதுனால அதை சொன்னேன். இப்போ நாம வந்து ஒரு சீரியஸான டாபிக்கும் பேசுறோம், லகுவான நடனம். இது வந்து ஜாலியா அப்படிங்கிறது இல்ல, இதுவும் ஒரு தீவிரமான டாபிக் தான். ஏன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இல்லைன்னா சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான இதாவும் நாம இதை பாக்குறோம். இது எல்லாம் விட்டுட்டு நீங்க செயல் புரிந்ததை
என்னென்ன செயல் புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கறத இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறேன். பெண்ணியவாதியாக 2 வரியில விஷயத்த சொல்லணும். ஒரு விஷயத்த அதை எப்படி செயல்படுத்தணும் பெண்கள் அப்படிங்கிறத சொல்லுங்க. நீங்க ஒரு பெண்ணியவாதின்னு அறிவிச்சு கொள்ளாமல் இருக்கும் பெண்களுக்கு, அம்மா நாங்க பெண்ணியவாதனா அதாவது பண்றது இல்ல, இல்லைன்னா இது பண்றோம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத சொல்லிட்டு அதற்கு செயல்படுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதாவது நம்ம உரிமைகளை பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்க குரல் கொடுக்கணும் அப்படின்னா பெரிய போராட்டம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. உரிமைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் எப்படி உடை அணியணும், நான் எப்படி என்னோட வந்து உடை இருக்கணும், இல்ல வந்து நான் எப்படி என்னை வந்து வெளிப்படுத்திக்கணும், அப்புறம் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் எப்படி செய்யறது, இதுதான் இது எல்லாமே. இப்போ வந்து எனக்கு இங்க வந்து எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கு பெண்ணுக்கு. பாத்தீங்கன்னா பிறக்கிறதுக்கு கூட ஒரு குழந்தைக்கு உரிமை இல்லை. இன்னைக்கும் வந்து சிசு கொலை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிறக்கிறதே ஒரு போராட்டமாக தான் ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் கல்வி மறுக்கப்படுது. கல்வி வந்து இந்த நம்ம சமுதாயத்துல வந்து பெண்கள் மேல அன்பு செலுத்தப்படுது, பெண்களுக்கு நிறைய மரியாதை இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா சப்ஜெக்ட் டு ஆல் கண்டிஷன்ஸ், சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ்னு ஒரு ஹாஸ்ட்ரிக் மார்க் போட்டு விளம்பரத்துல போடுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது மேல பெண் குழந்தை மேல அன்பு செலுத்துறது எல்லாமே நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனைகள்லாம் என்னன்னா, அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச, பொதுவா அப்பாவுக்கு பிடிச்ச கல்வி தான் நீ படிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ உடை அணியணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போறதா வேணாமா அப்படிங்கிறதும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்க இணைய தேர்ந்தெடுக்கிறவங்க அதெல்லாம் பேசவே கூடாது. அதெல்லாம் அவங்க ஜாதிப்படி அவங்க மதப்படி யாரை செலக்ட் பண்றாங்களோ அந்த இணையத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறமும் அந்த குடும்பம் வந்து என்ன சொல்லுதோ அதுபடிதான் நடக்கணும். இப்படிதான் பெண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அவளுக்கான தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப சுருங்கி போயிடும். அப்ப இந்த யதார்த்தம் இப்படி இருக்கிறதுல எந்தெந்த இடத்துல நம்மளோட உரிமைகளை நம்ம பேச முடியும், உரிமைகளை பேச ஆரம்பிக்கும். அட்லீஸ்ட் இதுதான் எனக்கு வேணும், நான் இப்போ இந்த கல்வி தான் படிக்கணும், நான் வந்து இந்த வேலைக்கு போகணும், அதாவது நெகோசியேட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எடுத்த உடனேயே வந்து எனக்கு இதெல்லாம் வேணும், இல்லாட்டி நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா காலங்காலமா ஆணாதிக்க சமுதாயமாக இருந்திருக்கு. நம்ம நேரடியா ஆண்களை மாத்திரம் இதுக்கு குறை சொல்ல முடியாது. ஆண்களும் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த சமுதாயத்தோட பொது புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொது புத்தியால மூளைச்சலவை செய்தவர்கள் தான் பெண்களும் ஆண்கள். பெண்கள் வந்து தான் அடிமைங்கிறதே தெரியாம அப்படிதான் இருக்காங்க. அப்புறம் நிறைய பெண்களுக்கிட்டேயே வந்து ஒரு ஆணாதிக்கம் அப்படிங்கிறது இருக்கதா இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்களும் அப்படித்தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் அதை செய்யக்கூடாது ஒரு பெண் அப்படிங்கிறதுக்கான காரணமே சொல்ல தெரியும். அப்ப வந்து அவங்களையும் நம்ம வந்து முழுக்க முழுக்க தனி மனித தாக்குதலா நம்ம இதை கொண்டு போகணும். ஒரு பொது புத்திக்கு எதிரான ஒரு குரலா தான் நம்ம எடுக்க வேண்டியது. அப்ப நம்ம உரிமையை ஒரு இடத்துலயும் பேச வேண்டியது. நான் வந்து அணியிற உடையில இருந்து, நான் படிக்கிற படிப்புல இருந்து, நான் ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்றதுல இருந்து, இது எல்லாத்துக்குமே பெண்களுக்கு வந்து நல்ல வந்து அறிவுத்திறமை இருக்கு. ஆனா உரிமைகளை பேசுறதுக்கு நம்ம இன்னும் தயங்கிட்டு இருக்கோம். உரிமைகளை பேசினா நம்ம வந்து ஆடு உமன் அவுட் மாதிரி நம்மளை தள்ளி வச்சிருக்காங்களோ, இதுல வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, இந்த தயக்கங்கள்லாம் இருக்கு. முதல்ல நம்ம பேச ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டிய பெரிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அட்லீஸ்ட் அவங்களுக்காவது அது வந்து ஃப்ரீயா இருக்கட்டுமே. போன தலைமுறை வந்து இவ்வளவு தூரம் வந்து படிச்சு அவ்வளவு போராட்டத்துக்கு இடையில ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சதுனாலதான் இன்னைக்கு நமக்கு படிப்புங்கிறது சாத்தியப்பட்டிருக்கு, ஒரு வேலைக்கு போறதுங்கிறது சாத்தியப்பட்டிருக்கு, ஒரு உடைய அணியறது அப்படிங்கிறது ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு உடைய அணியறதுங்கிறது சாத்தியப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம முன்னோடி பெண்களோட உழைப்பு கண்டிப்பா இருக்கு. அத மாதிரி நம்மளும் ஒரு பாதை அமைச்சிட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு. ஸோ உரிமைகளை நம்ம பேசணும். எவ்வளவு தூரம் நமக்கு கிடைக்குதோ கிடைக்கட்டும், இல்லாட்டி அடுத்த தலைமுறைக்கு கிடைக்கட்டுமே. ரொம்ப நெகிழ்வா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. முடிக்க எனக்கு மனசு இல்ல, ஆனாலும் முடிக்க வேண்டிய தருணத்துக்கு வரோம். இப்போ சட்டுன்னு ஒரு 5 கேள்வி குட்டி குட்டியா நான் கேட்கிறேன். அதுக்கு நானே இன்னும் யோசிக்கல என்ன கேள்வி கேட்கணும்னு. அப்போ நீங்களும் எத்தனையோ இருக்கும், ஒண்ணுன்னு தான் நான் கேட்பேன், 10 விஷயங்கள் இருக்கலாம். அந்த நிமிஷம் என்ன தோணுதோ அதை பத்தி சொல்லுங்க. இதுவரை பயணப்பட்ட இடத்துல இப்போ ஹிமாலயா சொல்லிட்டீங்க, கோவா சொல்லிட்டீங்க நம்ம நிகழ்வுல சொல்றப்போ, அது இல்லாம ராஜஸ்தானும் சொல்லிட்டீங்க.
அது இல்லாம ஒரே ஒரு குறிப்பிட்ட இடம், இது வேலி, இந்த இடம் அப்படிங்கிறது மாதிரியான குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச, நீங்க பயணம் போனதுல பிடிச்ச ஒரு இடம். மேகமலை எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி சரி. இனிமே போக பிரியப்படுறது, பயணம் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இது வரைக்கும் போகாம இனிமே போகணும் அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு இடம். செசல்ஸ் ஐலாண்ட் வந்து போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அது இன்னும் வந்து இது கொரோனானால ஒரு கனவாக தான் இருக்கு. ஸோ அந்த சரி. அப்புறம் பயணம் போன இடத்துல உப்புமா அதெல்லாம் சொல்லியிருந்தேங்க. அது அத சொன்னதை விட்டுடுங்க. சொன்னது இல்லாம பயணம் ஒரு ஒரு ஜூஸோ இல்லைன்னா அந்த ஒட்டகப்பால் டீ மாதிரி ஒண்ணு, இல்லைன்னா சாப்பாடு, அது மாதிரியானதுல உங்களுக்கு பிடிச்சது, அதாவது கம்ஃபர்ட்டா நீங்க புதுசா பண்ணியிருப்பீங்க, ஆனா அது கம்ஃபர்ட்டா இருந்தது எனக்கு அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு உணவு. ஹிமாலயாஸ் போனப்போ ஒரு டீ தான். நான் ரொம்ப டீ பிரியை, அதனால டீ அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனிமலைகள்லாம் தெரியற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு ஒரு லெமன் டீ போட்டு கொடுத்தாங்க ஒரு அம்மா. அது மாதிரி சூப்பரான டீயை நான் சாப்பிட்டதே இல்லை. இன்னொன்று, அந்த சூழலையே நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ குளிருக்கு இடையில இதமா இருக்கு. அங்கே வந்து ஒரு லெமன் டீ போட்டு கொடுத்து ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த குளிருக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு. என்ன சொல்றது, அவங்க வந்து பணத்துக்காக பண்ணி கொடுத்ததை விட அந்த அன்புங்கிறது ரொம்ப நிகழ்ச்சியா. நீங்க பல குழு தனியா போறப்போ ஒரு புது குழு கூட சேர்ந்து போனீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நம்ம தெரிந்த குழுவோடவும் நீங்க போயிருந்தீங்க. எல்லாம் இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே நமக்கு பிடித்தமானவர்கள் தான். எல்லா குழுவும் நமக்கு பிடித்தமான குழு தான். பயணப்பட்ட தோழிகள் எல்லோருமே நமக்கு பிரியமானவங்க தான். ஆனாலும் ஒரு சின்ன அனுபவத்தின் காரணமாக, அது குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நம்ம டீமோட இல்லாம புதுசா அங்க சந்திச்சவர்களாக இருக்கட்டும், போன இடங்கள்ல யாராவது ஒரு இப்ப சொன்னீங்க, அவங்க வந்து எங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்தாங்க, இவங்க தேநீர் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, அப்படி புதிதாக அப்புறம் காலை வந்து இப்படி குதிகாலை இப்படி வச்சு நடக்கணும்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனால அதுல புதிதாக சந்தித்த நபராகவும் இருக்கலாம். அது ஒருத்தங்களோட எது நினைவுல இருக்குது அப்படின்னு, எல்லாரோடையது நினைவு இருக்கும், ஆனா ஒருத்தங்க இது மட்டும் சொல்லணும். அபூர்வான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க மும்பைல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க செஞ்சதுங்கிறத விட அவங்க பகிர்ந்துகிட்ட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஏன் பயணம் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்க. அவங்க மாமியார் வந்து இவங்களுக்கே ஒரு 50 வயசு இருக்கும் நான் சந்திச்சப்ப. அவங்கள சந்திச்சு ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, என் மாமியார் வந்து நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அவங்க மாமியார் டீச்சரா இருந்தாங்களாம். என்ன இவங்ககிட்ட சொன்னாங்களா, பாரு நீ வந்து ஒரு வருஷத்துல 12 மாசம் இருக்குன்னா 11 மாசம் குடும்பத்துக்காக உழைச்சிரு, ஆனா 1 மாசம் நீ பயணம் போ அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க மாமியார் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்களாம், அவங்களுக்கு ஒரே பையன், அவங்க மாமியாருக்கு, இவங்க ஹஸ்பண்ட் தான். அப்போ வந்து அவங்க டீச்சரா இருந்தப்போ 11 மாசம் வீட்டுல எல்லாம் வேலை செஞ்சு எல்லாம் பண்ணுவாங்களா. அந்த மே மாதம் வந்ததுன்னா நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயணம் கிளம்பிடுவாங்க. அப்போ அவங்களுக்காக பயணத்துக்காக சேமிச்சு வச்சது எல்லாம் வந்து அவங்க போயிட்டு வருவாங்க. அது மருமகளுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க சொல்றாங்க, அதே எங்க மாமியார் இருந்த இதை நான் ஃபாலோ பண்றேன். நான் வந்து எங்க மாமியார் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை பண்றேன். 6 மாசம் வேலை செய்வேன், அப்புறம் ஒரு 15 நாள் பயணம் போவேன், அதுக்கப்புறம் 6 மாசம் வேலை செய்வேன், 15 நாள் பயணம். அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. நமக்கான ஸ்பேஸை வந்து அந்த தலைமுறையில இருந்து இந்த தலைமுறை வரைக்கும் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுமா. நீ ஒண்ணு கேட்டுடல, 4 தான் கேட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இது 5ஆவதுன்னு நினைக்கிறேன். 6ஆவதான்னு மறந்து போச்சு எனக்கு. ஒரு படத்தை ஒரு குறிப்பிட்டு ஒரு படத்தை சொல்லியிருந்தீங்க. அந்த குழந்தை வந்து சொன்னதுனால அம்மா வந்து ஏத்திஸ்ட் இதுக்காக போறது அப்படின்னு. அது மாதிரி நினைவில் இருக்கிற ஒரு ஷார்ட் பிலிம், அதாவது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஷார்ட் பிலிம், டாக்குமெண்ட்ரி பிலிமா இருக்கலாம், இல்லைன்னா திரைப்படமாவே இருக்கலாம். அதனுடைய ஒரு பேர் சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு இப்பதான் நான் பார்த்தேன். அது பேர் வந்து தமிழ்ல வந்து ஈரமுத்தங்கள் அப்படின்னு பேரு. அது ஹிந்தியில வந்து எனக்கு மறந்துருச்சு. கிச்சிலி. சரி, இருக்கட்டும். அந்த படம் பார்த்தேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. 2 பெண்கள் ஜாதியம் பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுற ஒரு மூவி. அது இப்பதான் பார்த்தாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. அப்போ ஒரு கங்கனா வந்து கொங்கனா சென் சர்மா, அவங்க அபர்ணா சென்னோட டாக்டர், அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. இன்னொரு அதிதி ராவ், 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த பெண் வந்து தலித் பெண். அவங்க வந்து தன்னோட ஜாதி காரணமாக ஒரு
விஷயம் மறுக்கப்படுறப்போ அதை எப்படி எதிர்கொண்டு அது ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து அவங்க வந்து அந்த வேலையை வாங்குவாங்க. அப்ப இன்னொரு பெண் அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அந்த சோ கால்டு காஸ்ட் கம்யூனிட்டில இருந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்க வந்து எப்படி வந்து ரொம்ப நுணுக்கமா தோழமை ஒரு தொழிலா இருந்தாலும் எப்படி நுணுக்கமா இந்த பெண்ணை வந்து பயன்படுத்துறாங்க ஜாதிய விஷயங்கள்ல அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதை எப்படி இந்த பெண் வந்து எதிர்கொண்டு தனக்கான வந்து காரியத்தை சாதிக்கிறாங்க. ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. சாரி, எனக்கு ஹிந்தியில அதோட பேர் தெரியல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுமா. எனக்கு இப்ப என்னன்னா நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்ல பிரியப்படுறீங்களோ, முழுக்க நீங்க பேசுனது எல்லாமே நேயர்களுக்காக தான் பேசியிருக்கிறீங்க. முடிக்க போற கட்டத்துல அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு தருணத்துலயும் இருக்குங்க. லைஃப் வந்து எப்படி இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் இருக்கு. அது கொரோனா நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம வந்து என்ஜாய் பண்ணி அப்புறம் வந்து அந்த தர யாருக்கு உதவ முடியுமோ அதான் நம்ம வாழ்க்கையா இருக்கு. நான் வந்து பெருசா திட்டமிட்டு இன்னாருக்கு இதை செய்ய போறேன் அப்படியெல்லாம் இல்லாம இந்த தருணத்துல நான் சந்திக்கிற மனிதர்களுக்கு நான் எப்படி உதவி பண்றேன், இந்த தருணத்துல எப்படி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு அந்தந்த தருணங்கள்ல நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்பலாம் சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க, நல்லா ஜாலியா இருக்கலாம். அப்புறம் விருப்பப்படுற விஷயங்களையும் நம்ம செய்யலாம். மதுமிதா அக்கா மாதிரியே ஜாலியா. ரொம்ப மகிழ்ச்சி கீதுமா. நேரம் ஒதுக்கி நம்ம 2-3 முறை பேசி இன்னைக்கு நம்மளால முடிஞ்சது, அதுக்காக நேரம் ஒதுக்குனதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்மா. வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னோட மிக்க மிக்க நன்றியும் நிறைய அன்பும். சந்தோஷமா இருக்குதுக்கா. நாளை மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா.